கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. தேவன் நம்மை உப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திற்கு நாம் உப்பாக காணப்பட வேண்டும். உப்பினுடைய தன்மை நம்ம புரிந்துகொள்ள வேண்டியது அவசியம். உப்பு பல நாட்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய சுவைத்தன்மை இழந்துவிடும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது குப்பையில் கொட்டப்படுகின்ற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். வெளிப்படுத்தப்படாத எந்த ஒரு குணமும் அது நிச்சயமாக பிரயோஜனமற்றதாக மாறிவிடும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த உப்பு நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த அளவு கூடினாலும் பிரச்சனை, அளவு குறைஞ்சாலும் பிரச்சனை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்ப உறவுகளில், நாம் பிறருடன் பழகுகின்ற அந்த உறவுகளில், இந்த உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது நல்ல நிலைமையில் இருப்பதற்கும் அது சரியாக காணப்படுவதற்கும் உறவுகள் முறிக்கப்படாமல் இருப்பதற்கும் அந்த அளவு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் பவுண்டரி, சரிங்களா, ஒரு எல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கின்றது. ஒரு வட்டம் காணப்படுகின்றது. அந்த தனிப்பட்ட அந்த வட்டத்திற்குள் நாம் நுழையாத வரைக்கும் உறவுகள் பலப்படும், உறவுகள் நீடித்திருக்கும், உறவுகள் அங்கே உறுதியாய் காணப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உப்பு எப்படி கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, நம்முடைய எல்லையை நாம் மீறும் பொழுதும் பிரச்சனை, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிந்துகொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. எனவே இந்த உலகத்திற்கு நாம் உப்பாக காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப உறவுகளில், நம்முடைய சபை உறவுகளில், நம்முடைய நண்பர்கள் வட்டத்தில், நம்முடைய உறவினர்கள் மத்தியில், நாம் எந்த நபர்களோடெல்லாமோ நம்ம பழகுறோமோ அந்த நபர்கள்கிட்ட ஒரு சரியான வரைமுறையோடு, சரியான அளவோடு, சரியான அந்த ஒரு எல்லையோடு நாம் நம்முடைய அன்பை நம்ம காட்ட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. சரிங்களா? தேனை மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய். அன்பாகவே இருந்தாலும் அது மிதமிஞ்சி யோசிக்காமல், ஞானம் இல்லாமல், எல்லை மீறி நாம் காட்டும் பொழுது நிச்சயமாகவே அது பிரச்சனைக்குள்ளாக வழிநடத்துகின்றது. எனவே உப்பை போல சரியான அளவில், எப்பொழுது எவ்வளவு தேவை, அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஞானத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது காணப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.